மும்மொழிக் கொள்கையை வரவிடாமல் தடுப்பதன் மூலம் தமிழர்களின் புகழ் பிற மாநிலங்களுக்கு செல்ல விடாமலும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மூன்றாவது மொழியை பயில விடாமல் தடுப்பதாகவும் பாஜக பிரமுகர் நாராயண் திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார். எந்த மொழி வேண்டுமானாலும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இவர்கள் நடத்துகிற தனியார் பள்ளிகள், நீங்கள் சொல்கிற திமுகவினர், குறிப்பாக முதல் குடும்பம் என்று வர்ணிக்கப்படுகின்ற முதலமைச்சருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளியில் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலான்னு இருக்குதா? கிடையாது. அங்கே ஆப்ஷன் கிடையாது. தனியார் பள்ளியில் படித்தா நல்லா படிக்கலாம், எதை வேணாலும் படிக்கலாம். ஆனால் அரசு பள்ளியில் படித்தா ரெண்டு மொழி தான் கற்றுக்கணும், ஆங்கிலமும் தமிழ், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஆங்கிலம், தமிழ் அல்லது இந்தியாவுடைய ஏதோ ஒரு மொழி, கன்னடமாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம். விஷயம் என்ன? இது எப்படி செய்ய வேணும்? இது மூன்றாவது மொழி, அது எப்படி தெரியுமா டிட்டர்மைன் பண்ணுவாங்க, எப்படி தெரியுமா முடிவு பண்ணுவாங்க? தமிழ்நாடு அரசு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆந்திர அரசோடு பேசி, ஐயா உங்களுடைய அரசு பள்ளிகளில் தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு நான் ஒரு 20 ஆசிரியர்களை அனுப்புகிறேன், நீங்கள் தெலுங்கு கற்றுக் கொடுப்பதற்காக உங்கள் அரசிலிருந்து 20 ஆசிரியர்கள் அனுப்புங்க. இதுதான் சார். அப்போ என்ன ஆகும்? இதில் 2 விஷயம் நடக்கும். மூன்றாவது மொழியை நாம் இங்கே கற்றுக்கொள்ளும். தமிழ் மொழி இன்னொரு மாநிலத்தில் போய் கற்றுக்கொள்ளப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் தமிழை தெரிந்து கொள்வார்கள். சரியா இல்லையா? இது நல்லது தானே? நல்லதா இல்லையா? மும்மொழி கொள்கைனா என்ன, ஏன் கொண்டு வந்தாங்க? இப்போ ஒன்றும் கொண்டு வரல. மும்மொழி கொள்கை எப்போயோ 60களிலே வந்துருச்சு. என்ன காரணம்? ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஹிந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தென்னிந்திய மொழிகளில் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அப்பொழுது தான் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பல்வேறு விஷயங்களெல்லாம் கவனத்துக்கு வரும், ஒரு ஒருமைப்பாடு வரும். இதுதாங்க விஷயம்.